ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷார்ட் லிஸ்ட் சீரியஸ். ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் மந்த்துக்கு உண்டான ஷார்ட் லிஸ்ட், அதாவது சட்டஸ்டாக் அண்ட் டெபாசிட் ஃபோட்டோஸில் ஜூன் மந்த்துக்கு உண்டான ஷார்ட் லிஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் லிஸ்ட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் ஏற்கனவே ஷார்ட் லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றின வீடியோ என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ டாப்லேயே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஜூன் மந்த்துக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்குறது முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வேறு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா கீழே தெரிகிறது என்னோடய சோஷியல் மீடியா அக்கௌண்ட். ஸோ இதுலேயும் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க ஜூன் மந்த்துக்கு உண்டான ஷார்ட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷட்டர்ஸ்டாக்கில் என்ன ஷார்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஷட்டர்ஸ்டாக்கில் இந்த வாட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து ப்ரைட் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்ஜிபிடிக்கு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்காக அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைட் மந்த் அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த ஜூன் மந்த்துக்கு உண்டான ஷார்ட் லிஸ்ட் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதில் அவங்க ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடிக்யூ ப்ளஸ் பேரண்டிங் அப்படிங்கிற எல்ஜிபிடிக்யூ ப்ளஸ் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்புள்ஸ் வந்து நியூபார்ன் பேபியை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஒரு 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 குழந்தைய வந்து ஒரு அந்த ஸ்டூலர்ஸில் வந்து தள்ளிட்டு போகிற மாதிரி, ஸ்டூலர்ஸ்னு ஒன்றும் இல்லைங்க, அந்த குழந்தைய வச்சு குழந்தைய ஒரு தள்ளுவண்டி மாதிரி இருக்கும் அதில் வச்சு தள்ளிட்டு போவாங்க பார்த்தீங்களா, பிறந்த குழந்தைய சும்மா வெளியில் வெக்கேஷன் போகும்போதோ இல்லை வெளில கேஸ் போகும்போதோ ஸோ கொஞ்சம் பாதுகாப்பாக அந்த வண்டியில் வச்சு தள்ளி போவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஸ்டூலர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தள்ளிட்டு போகிற மாதிரியோ, அதே மாதிரி இல்லை வந்து நர்சரியில் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி டெக்கரேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இது சம்மந்தமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே பேரண்ட் வந்து அவங்க குழந்தைக்கோ இல்லை கொஞ்சம் டீனேஜ் ஆன ஒரு பையனுக்கோ வந்து அவங்க ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து ஸ்கூலுக்கு வந்து அவங்கள போய் விடுற மாதிரி, அதே மாதிரி அவங்களோட ஃபெலோ பேரண்ட்ஸில் வந்து சேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. அதாவது எப்படின்னா எல்ஜிபிடிக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து இன்னொரு பேரண்ட்ஸ் அதாவது நார்மலான பேரண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வேணுங்கிறாங்க. அதே மாதிரி அந்த எல்ஜிபிடிக்கு அந்த கம்யூனிட்டிகளே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸ் வந்து மீல் டைமில் வந்து அதாவது சாப்பாடு டைமில் வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து அவங்க வந்து ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி, இல்லை அவங்க வீட்டில் வந்து ஒரு மூவியோ இல்லை டிவியோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து அவங்க வீட்டில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து ஏதோ ஒரு விளையாட்டு வந்து விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெயினாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த எல்ஜிபிடிக்குள்ளே வந்து பேரண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கம்யூனிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் குழந்தைய தத்தெடுத்தோ அந்த மாதிரிலாம் வளர்ப்பாங்க. ஸோ அதுவும் பேரண்டிங்கில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் சொல்கிறாங்க. அடுத்தது செகண்ட் டாபிக் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ப்ரைடு. ஓகேங்களா, ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் ஜூன் மந்த் வந்து இந்த ப்ரைடு மந்த் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஊர்களில் நிறையா இடத்துல வந்துங்கன்னா அந்த ப்ரைடு மார்ச் அப்படின்னு நடக்கும். ஸோ அது சம்மந்தமாக தான் இந்த ரெண்டாவது டாப்பிக்கில் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கேதரிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் கம்யூனிட்டி செலிப்ரேட்டிங் எல்ஜிபிடிக்யூ அண்ட் கேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எல்லோரும் சேர்ந்து அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலிஸ் இல்லை வந்து ஃபேமிலிஸோடையோ இல்லை அவங்க கம்யூனிட்டி உள்ளவங்க எல்லாமே சேர்ந்து அந்த வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த செலிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைடு ஃப்ளாக்ஸ்லாம் ஏதாவது யாரோ ஒருத்தவங்க ப்ரைடு ஃப்ளாகை எடுத்துருக்கிற மாதிரி, இல்லை வந்து அவங்க சட்டையிலே வந்து அந்த ஃப்ளாகே வந்து சட்டையாக செஞ்சு நிறைய பேர் போட்டு வருவாங்க. இல்லை அந்த ஒரு நிறையா குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃப்ளாக் இருக்கிற மாதிரி. ஸோ இதில் மெயினாக அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த ப்ரைடு மந்தை அவங்க செலிப்ரேட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ நிறையா ப்ரைடு மார்ச் நடக்கும். சென்னையில் கூட நடக்குங்க. நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் சென்னையில் கூட நடக்கும். ஒவ்வொரு இயரும் நடக்கும். ஸோ உங்கள்கிட்ட யாராவது ஃபோட்டோஸ் அங்கே அதெல்லாம் போய் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அடுத்தது தேர்ட் டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா லவ் இஸ் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா
ஒரு சீனியர் எல்ஜிபிடிக்கு வந்து அவங்க வந்து கையை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சிட்டி ஸ்ட்ரீட்டில் வந்து இல்லை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இல்லை அவங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி. அதாவது எல்ஜிபிடி கப்புள்னால் என்னென்னா 2 பேர், அதாவது கொஞ்சம் பெரிய ஆளுங்களே சீனியர் கப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடிக்குவாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிட்டி ஸ்ட்ரீட்டில் வந்து கையை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இல்லை வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இல்லை ஷாப் பண்ணுற மாதிரி இல்லை வந்து என்னென்னா 2 பேரும் சேர்ந்து சமைக்கிற மாதிரி, 2 பேரும் வீட்டு வேலைகள் வந்து 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, ஷேர் பண்ணி செய்கிற மாதிரி, இல்லை 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிற மாதிரி, இல்லை 2 பேரும் சேர்ந்து பேசுகிற மாதிரி. அதே மாதிரி வெக்கேஷனுக்கு வந்து போகிறதுக்கு வந்து அந்த பேக்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து எங்கேயாவது அட்வென்ச்சரிங் டூர் அந்த மாதிரி போகிற மாதிரி, இல்லை ஹோட்டல்லேருந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து எல்ஜிபிடி கப்புளே வந்து நான் எல்ஜிபிடி கப்புள்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட சகஜமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி, இல்லை அவங்களோட பார்ட்டிஸோ இல்லை அவுட்டோர்லேயே இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் லவ் இஸ் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 4th டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பேஸ் இன்க்ளூசிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒர்க் பேஸ் இன்க்ளூசிவிட்டியில் என்ன மாதிரினா, இப்போ வந்து எல்ஜிபிடிக்குள்ளே நிறைய பேர் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் இருப்பாங்க, ஒர்க்கிங் பீப்புள்ஸ்லேயே வந்து எல்ஜிபிடிக்கு இருப்பாங்க. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எல்ஜிபிடிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பர்சன் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு மீட்டிங்கை லீட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை டீம் மெம்பர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கிற மாதிரி, இல்லை வந்து ஒரு கஸ்டமர்ஸோட அவங்க பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை அவங்க கோவர்க்கர்ஸோட ஏதோ சேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை ஒர்க்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து ஒரு அவங்களோட ஒர்க் ஸ்டேஷனில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இதையெல்லாம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லை இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது மெயினாக அவங்க இங்கே கீவேர்டு ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைடில் என்ன பண்ணால் ஐக்கு பதிலாக 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ PR1DE. ஓகேங்களா? ஸோ இந்த கீவேர்டை நீங்கள் இது சம்மந்தமான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கீவேர்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உங்களோட இமேஜஸை இந்த இது ரிலேட்டடான இமேஜை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃபோட்டோஸும் நிறைய டவுன்லோட் ஆகும், நீங்களும் நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் Shutterstockோட ஜூன் மந்த் ஷார்ட் லிஸ்ட். அடுத்தது நம்ம டெபாசிட் ஃபோட்டோஸில் ஜூன் மந்த்து கூட ஷார்ட் லிஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டாபிக்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் November 14th தான் சில்ட்ரன்ஸ் டேவாக கொண்டாடுவாங்க. ஸோ இப்போ யூஎஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா June 1 தான் வந்து சில்ட்ரன்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அப்லோட் பண்ணும்போது அவங்க என்ன கீவேர்ட்ஸ் ஆட் பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ், செலிப்ரேஷன், எஜுகேஷன், ஃபேமிலி, ஃபன், ஹாலிடே, ஹானர், இன்டர்நேஷ்னல், கிட்ஸ், லவ், ப்ரொடக்ஷன், சேஃப்டி, வெல்ஃபேர், வேர்ல்டு. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க எக்ஸாம்பிள் இமேஜஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி, ஸோ ஏதோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லுஸ்ட்ரேஷன் இருந்தாலும் அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2வது டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டோனட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் நேஷ்னல் டோனட் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்களாம் ஜூன் ஃப்ரைடே. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, டோனட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸோ இல்லை டோனட் ஃபோட்டோஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான கீவேர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பேக்கரி, செலிப்ரேஷன், காஃபி ஷாப், குக், டோனட், ஈட், ஃபுட், அப்புறம் ஹாலிடே, லோக்கல், நேஷ்னல், பேஸ்ட்ரி, சால்வேஷன், ஸ்வீட், டாபிக். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டோனட் சம்மந்தமாக நீங்கள் ஃபோட்டோஸ் எதுவும் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க வந்து சில எக்ஸாம்பிள் இமேஜஸும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோனட் சாப்பிட்ற மாதிரி, அவங்க கையில் வச்சுருக்கிற மாதிரி, இல்லை வெறுமனே டோனட் மட்டுமே ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க ஃபோட்டோஸு அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ இந்த ஃபுட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க யாராவது டோனட் நீங்கள் நிறைய எடுத்திருப்பீங்க, அப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுலேருந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ யாராவது ஃபுட் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எதுவும் டோனட் ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா இல்லை நீங்கள் திருப்பி எடுக்க முடியும்னா எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் இமேஜஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி மாதிரியே தான், ஃபுட் ஃபோட்டோகிராஃபி தான். ஓகேங்களா? ஸோ அதனால்
நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். ஸோ அடுத்தது 3வது டாபிக் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டயாடஸ் நமோரோடாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாயில் புரியலேன்னு பார்க்காதீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரேசிலியன் நேமு. பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா February 14 தான் வேர்ல்டு வைடாக வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுவாங்க. பட் பிரேசிலில் வந்து பார்த்தீங்கன்னா June 12 தான் கொண்டாடுறாங்க. ஸோ லவர்ஸ் டேவை தான் இவங்க வந்து இப்போ பிரேசில் லாங்குவேஜில் டயாடஸ் நமோரோடாஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ வேலண்டைன்ஸ் டேவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கீவேர்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரேசில், கார்ட், செலிப்ரேஷன், டேட் நைட், டெக்கரேஷன், ஃபெஸ்டிவ், கிஃப்ட், ஹார்ட், ஹாலிடே, லவ், ரொமான்டிக், சிம்பேட்டியா அப்படின்னு இந்த கீவேர்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு அவங்க இங்கே எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வேலண்டைன்ஸ் சம்மந்தமாக எப்படி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த கிளிலாம் கொடுத்துருக்குறாங்க, பேரட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மாதிரி இங்கே கீழே நிறைய எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயும் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கூட நீங்கள் என்ன பண்ணலன்னா இமேஜஸ் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான இமேஜஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அடுத்தது என்ன டாபிக் கொடுத்துருக்கோன்னா ஃபிசியோதெரப்பி. ஸோ ஃபிசியோதெரப்பி சம்மந்தமாக உங்கள்கிட்ட எதுவும் ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கீவேர்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ், கேர், டாக்டர், எக்ஸசைஸ், ஹெல்த் கேர், மெடிக்கல், மெடிசன், ஃபிசிக்கல், ரெக்கவரி, ரீஹபிலிட்டேஷன், சப்போர்ட்டு, தெரபிஸ்ட், ட்ரீட்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இது சம்மந்தமாக ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ இல்லை இல்லுஸ்ட்ரேஷனோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இங்கே எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் எதுக்கெல்லாம் ஃபிசியோதெரப்பி தேவைப்படும், எதுக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான இமேஜ் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த ஒரு பொண்ணுக்கு வந்து காலையில் அதுக்கு பதிலாக வேறு ஒரு கால் வச்சுருக்காங்க, செயற்கையாக ஒரு கால் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் வரும். ஸோ இவங்களுக்கு அதுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஸோ இதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள் ஒருத்தருக்கு இங்கே நடக்க சொல்லி கால் அடிப்பட்டு நடக்க சொல்லியிருக்கிற மாதிரி. ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எங்கெங்கெல்லாம் தேவைப்படும், எதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இருந்துச்சுன்னா இல்லை இல்லுஸ்ட்ரேஷன் இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள் இமேஜஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனிங் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ உங்கள் வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது, இல்லை வாஷிங் மிஷின் இல்லை ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் வாஷிங் மிஷினு இல்லை ஏதோ உங்கள் வீட்டை வந்து எப்படி க்ளீனாக வச்சுக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு இல்லை ஸ்டோர்ஸு அப்படின்னு ஏதோ ஒரு இடத்த வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இல்லை அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரினா ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீவேர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சோர்ஸ், அப்புறம் வந்து டர்ட்டி, டிஸ்னிஃபெட், எக்யூப்மெண்ட், க்ளோவ், ஹவுஸ்ஹோல்டு, ஹைஜீன், இண்டஸ்ட்ரி, ஜெனிட்டர், ஜாப், ஸ்டாஃபு, டீமு, யூனிஃபார்ம், வாஷிங். ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இங்கே எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒருத்தவங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இல்லை இங்கே பாருங்கள் க்ளீனிங்க்கு உண்டான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி ஸோ இங்கே பாருங்கள் க்ளீனிங் ஸ்டாஃப் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இமேஜஸ் இருக்குது பாருங்கள், எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் நிறையா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க எங்கெங்கே இது பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த கிளாஸ் க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் இமேஜஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டாபிக் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ட்ராவல்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்காது, கொஞ்சம் வார்மாக அண்ட் சன்னியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து அமெரிக்காவிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி அமெரிக்காவில் நிறைய பேர் வந்து பிக்னிக்கு இல்லை வெளியில் போகிறது, ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்கா சம்மந்தமாக ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ லிஸ்டேஜ் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபேமஸான பிளேஸு இல்லை அங்கே வெக்கேஷன் போகிறதுக்கு என்னென்ன பிளேஸ் இருக்குது, உள்ள மவுண்டைன்ஸு, மலைகளில் வாட்டர் ஃபால்ஸு, அந்த மாதிரி என்னெல்லாம் வந்து அமெரிக்காவில் அழகாக இருக்குமோ எதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸோ அதையெல்லாம் நீங்கள் வந்து ஃபோட்டோஸோ அதுக்கு உண்டான அதை ரெப்ரசன்ட் பண்ணுற பண்ண ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர், சிட்டி, டிஸ்கவரி, கைடு, ஹாலிடே, ஜேர்னி, லொக்கேஷன், மேப்பு, மவுண்டைன், நேச்சர், ரூட், சீனரி, ட்ரிப்பு, வெக்கேஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இது சம்மந்தமாக ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ இல்லுஸ்ட்ரேஷன் அப்லோட் பண்ணால் இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இங்கே பாருங்கள் லிபர்ட்டி ஸ்டாச்சு இருக்குது. அப்புறம் நிறையா அங்கே அமெரிக்கா சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்யன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் இமேஜ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டெபாசிட் ஃபோட்டோஸ்க்கு உண்டான ஷார்ட் லிஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஷட்டர்ஸ்டாக் அண்ட் டெபாசிட் ஃபோட்டோஸ் ரெண்டுக்கு உண்டான ஷார்ட் லிஸ்ட்டும் உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த 2 ஷார்ட் லிஸ்ட்டோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சும் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் மேலெல்லாம் செக் பண்ணி நீங்களும் ஈஸியாக வந்து எது விஷயங்கள்லாம் இருக்குது, கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நீங்களும் செக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்களும் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதோட லிங்க்கும் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஷார்ட் லிஸ்ட்டு லிங்க்கையும் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனையும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரிகிறது என்னோடய சோஷியல் மீடியா அக்கௌண்ட். ஸோ இதுலேயும் டைரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.